ஓகே ஃபோக்ஸ். மந்த்லில எல்லாருக்கும் தெரியும். ரீப்ரைஸ் டு ஹியர். ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸ் மந்த் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியும். நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 3, 4 மந்த்ஸாவே இன்சைடராகவே சுத்திட்டு கிடந்தோம். மந்த்லிலாம் பாருங்க. இந்த கேண்டலுக்கு இன்சைட்ல தான் ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட் மந்த்தும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1, 2, 3 தேர்ட் மந்த்தும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ரைஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவா வந்து புஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. பட் அதால வந்து இன்னும் கீழே போக முடியல. பட் கீழே போக விட மாட்டாங்க. எக்கனாமிக்கலி அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. வி ஹேட் அ ஹியூஜ் கேண்டில். ஓகேவா? இது வந்து பாருங்க. இது உங்களுக்கு என்னவா தோணுது? உங்களுக்கு பிரைஸ பார்க்கும்போது, வி ஆர் ஆல்மோஸ்ட் கோயிங் டு கெட் அ சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஐ மீன் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கிடைச்சிருச்சு ஆல்ரெடி. பிளஸ் வி ஹேட் அ சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. வி ஹேட் அ இது ப்ரொபல்ஷன் பிளாக். டெவில்ஸ் மார்க் ஆல்ரெடி ரீபேலன்ஸ்டு இன் மந்த்லி. நான் சொல்றது மந்த்லி. ஸோ மந்த்லியில இப்படி இருக்கும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? மந்த்லியோடைய ரேஞ்சை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? லோ டு ஹை. ஸோ ப்ரைஸ் வந்து யூஸ்வலி வந்து ட்ரேட் அரௌண்ட் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம்ல என்ன இருக்கு நம்ம கிட்ட மந்த்லியில? வி ஹாவ் மந்த்லி ஃபேர் வேல்யூ கேப், வி ஹாவ் அ மந்த்லி புல்லிஷ் பிரேக்கர். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ரேஞ்ச். இது எங்க இருக்கு? 1.11ல இருக்கு. அரௌண்ட் 1.10 கிட்டன்னு வச்சுக்கோங்களேன். யூரோவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு டீப்பா இப்ப ரீட்ரேஸ் ஆயிருவானா அப்படின்ற கேள்வி வந்து இந்த டாலரோட டாமினன்ஸை எப்படி புஷ் பண்றாங்கன்றத பொறுத்து. ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு? ஆயிலோட எல்லா இதுவுமே வந்து கடவுள் புண்ணியத்துல எங்க கிட்ட இருக்கு. இந்த உலகத்துல சொல்ல முடியாத செல்வங்களை நாங்க தான் வச்சிருக்கோம். இந்த உலகத்தோட மொபிலிட்டி மூவ்மெண்ட் இருக்கணும்னாலே அது நாங்க நினைச்சாதான் நடக்கும்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்கோர்ஸ் ப்ரைஸ் வந்து நல்ல டீப்பா ரீட்ரேஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் மந்த்லி பாருங்க எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். அந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து ப்ரைஸ் ரீப்ரைஸ் ஆயிட்டு அழகா வந்து சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி செகண்ட் லெக் கொடுத்துருக்கான். அண்ட் திஸ் இஸ் அவர் ப்ரொபோர்ஷன் பிளாக். அப்ப இது வந்து இந்த ப்ரொபோர்ஷன் பிளாக்கே வந்து ஒரு நல்ல இதா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப மேக்சிமம் வந்து நெக்ஸ்ட் வந்து அவனுடைய டார்கெட் எங்கவா இருக்கணும்? திஸ் லோ. இதுதான் வந்து அவனுடைய செல் சைட் லிக்விடிட்டியா இருக்கும். கரெக்டா? ஸோ செல் சைட் லிக்விடிட்டி ரீசெண்டா சொல்றேன். அவன் வந்து ஈக்லிபிரியம் போறான் மந்த்லி பிரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும்ன்றதெல்லாம் ஓகே. பட் நம்ம இப்படி பார்ப்போம். ஸோ ஆனா அவன் அது போறதுக்கு முன்னாடி இ ஷுட் க்ளோஸ் பேக் பிலோ திஸ் கேண்டில். கரெக்டா? அப்ப இந்த மாசமே வந்து அவன் முதல்ல இதுக்கு கீழேயே க்ளோஸ் வைக்கணும். வச்சாதான் நம்மளால இன்னும் இந்த லிக்விடிட்டியை வந்து இன்னும் எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் இதை பத்தி எல்லாம் யோசிக்கவே முடியும். ஸோ இங்கேயும் பாருங்க மேனிபுலேஷன் ஆகாத ஏரியாஸ் ஆர் அவைலபிள். ஓகே. ஸோ இந்த ரேஞ்சஸை நம்ம வந்து ஃபோக்கஸ்ல வச்சுக்கிட்டு ப்ரைஸ் இன்னும் டிஸ்பிளேஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஏன்னா மேல வந்து ரிஜெக்ஷன் வீக் கம்மியா இருக்கு. அப்பனா வந்து செல் சைட் டாமினன்ஸ் வந்து அதிகம். அப்ப இந்த மந்த்லி ஓப்பன் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? இது அப்படியே வந்து டீப்பா செல் சைடு புஷ் பண்ணி கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்ப்போம். அப்படியே வீக்லிக்கு போனோம்னா எஸ், வீக்லிலையும் சேம் திங். வீக்லியில என்ன பண்ணா இங்க பாருங்க டெவில்ஸ் மார்க் பிரைஸ் டேக்கன் அவுட். வி ஹேட் அ இன்வெர்ஷன். இன்வெர்ஷன். இந்த இன்வெர்ஷனுக்கு அப்புறம் கூட பிரைஸ் என்ன பண்ண முடியல? மேல போக முடியல. ஒன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆயாச்சு லோவர்னா, இன்வெர்ஷன் பண்ணியாச்சுன்னா பிரைஸ் என்ன பண்ணல? போல. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க ஒரு நல்ல ஒரு சிபி இருந்துச்சு, விச் இஸ் ஃபேர் வேல்யூ கேப். அப்ப அந்த ஃபேர் வேல்யூ கேப்லயும் பிரைஸ் மேல பாருங்க பாடி க்ளோசஸ் பாருங்க ஃபேண்டாஸ்டிக். ஓகேவா? ப்ரீவியஸ் கேண்டலுக்கு இன்சைட்ல தான் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கான். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த குட் சைன். ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து செல் சைடுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடியா இருக்கு அப்படின்றத மாற்றப்பட்டே கிடையாது. ஸோ அப்ப நெக்ஸ்ட் நம்மளுடைய ஹியூஜ் செல் சைடு வந்து இந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செல் சைடு தான். இதுதான் நம்மளுடைய ஹியூஜ் செல் சைடு அண்ட் வி ஹேவ் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் டூ. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான பிரைஸ் ஆக்ஷன். அப்ப இதுலயும் என்ன நடந்திருக்குன்னா பிஃபோர் கிவிங் எ சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, இது வந்து சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இங்கதான் வரும். ஏன் இங்க வராதுன்னா திஸ் இஸ் த ஹையஸ்ட் ஹை. ஓகேவா? இந்த லெக்ல கிரியேட் ஆன பை சைட் டெலிவரியோட ஹையஸ்ட் ஹை இதுதான். இந்த செல் சைடுல இருந்து இது வந்து ஒரு செல் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து கிரியேட் ஆன பை சைட் டெலிவரி இந்த ஹையை எடுக்கவே இல்லை. ஆர் எல்ஸ் அது எடுக்கலனாலும் பரவாயில்ல. இஃப் இட் இஸ் அன் எஸ்எம்டி, அது வந்து நம்ம அப்ப கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது எஸ்எம்டி நடந்திருந்தால் ஒரு வேளை நம்ம வந்து எடுத்துக்கலாம். லெட்ஸ் சி. இந்த ஹையை எடுத்தாச்சா? எஸ், வி ஹவ் டேக்கன் திஸ். அப்ப இது எடுத்தாச்சு அப்படின்றப்ப வி மைட் கெட் அ சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி ஹியர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதோடைய ரூல்ஸை வந்து ரொம்ப கிளவரா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்ப இந்த ஹை எடுத்தாச்சு அப்படின்னா அப்ப இந்த ஹை இது வந்து எடுத்த கணக்கு தான். அப்ப இது வந்து எஸ்எம்டி ஆகுதுன்னா இந்த ஹை ஆல்ரெடி டேக்கன் அப்படின்றத மறந்துடாதீங்க. அப்போ
இந்த எஸ்எம்டி ஸ்டில் வேலிட். ஓகேவா? சேஞ்சிங் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி எல்லாமே கொடுத்தாச்சு. வி ஹேட் அ புல்லிஷ் இன்வர்ஷன். இது எவ்வளவு சூப்பர் பாருங்க. ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்ப ஃபேண்டாஸ்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணி பியரிஷ் பிடிஆரை டேப் பண்ணி செல் சைட்ல கண்டினியூஸ் ஆகிறானா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் திங். ஸோ இப்போ நம்ம வந்து வீக்லியில நம்மளுக்கு இப்போ என்ன தேவை, ப்ரைஸ் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டார்கெட் லோ, இதுதான் நம்மளுடைய லோ. இந்த லோவை தான் நம்ம வந்து என்ன பண்றோம், எதிர்பார்க்கிறோம். இந்த லோல வந்து பிரைஸ் வந்து போய் ட்ரேட் ஆகணும். இதுக்கு இப்ப என்ன இருக்கு, வீக்லியில எனக்கு என்ன இருக்கு, ஃபென்டாஸ்டிக் ப்ரொபல்ஷன் பிளாக். ஐ ஹாவ் அ ப்ரொபல்ஷன் பிளாக் ஹியர் விச் இஸ் ஆல்சோ an ஆர்டர் பிளாக். ஸோ அழகா பிரைஸ் வந்துச்சு. இன்கேஸ் பிரைஸ் ரீபேலன்ஸ் பண்றதா இருந்தா பிரைஸ் மைட் ரீபேலன்ஸ் ஸ்டில் இஸ் எனி லோஸ். இந்த ரேஞ்சுக்குள்ள, அதாவது இந்த ரிஜெக்ஷன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள எனிவேர் பிரைஸ் போய் டேப் ஆயிட்டு வந்தாலே நம்மளுக்கு வந்து செல் சைடு கண்டினியூஷன் தான் நடக்கும். இல்ல இன்னும் அக்ரெசிவ் செல் சைடு கண்டினியூஷன் இருக்கு, இந்த டியூ இந்த மார்க்கெட் இந்த ஸ்பேஸ் எக்ஸோட ப்ராப்ளம்னா இன்னும் செல் சைடு தான் போறான் அவன், அதுல மாற்ற கருத்து இல்லை. ஓகே டன். ஓகே, அப்ப டெய்லிக்கு போவோம். நம்ம மந்த்லியில இருந்து டெய்லிக்கு போவோம். இந்த மந்த்லி ஓபன் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வேர் இஸ் மந்த்லி ஓபன்? ஓகே, டெய்லி. ஸோ இப்போ டெய்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கு பிரைஸ்ன்னு பாக்குறோம். ஸோ டெய்லியில இட்ஸ் பியூட்டிஃபுல் மார்க்கெட், இந்த எஸ்எம்டி எல்லாம் ஓகே. டெய்லி ப்ராப்பர் செல் சைட் சிபி ரெஸ்பெக்ட் ஃபேர் வேல்யூ கேப், டெய்லி சிபி ஃபேண்டாஸ்டிக்கா டேப் பண்ணியிருக்கு பிரைஸ். டெய்லியில என்ன நடந்திருக்கு உங்களுக்கு? எஸ் அப்கோர்ஸ் டெய்லியில யூ ஹேட் அ சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, ப்ரொபல்ஷன் பிளாக். அப்புறம் ப்ரொபல்ஷன் பிளாக்குக்கு அடுத்த கேண்டில் செல் கேண்டில்னாலே யூ நோ த ரூல்ஸ் தட் டெஃபினெட்லி பிரைஸ் கோயிங் லோவர் பிரைசஸ். சூப்பரான லோஸ் இங்க இருக்கு பாருங்க. அப்ப இதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல சைன் தான். ஸோ திஸ் இஸ் அகெயின் யுவர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஃபார் திஸ் ஸ்ட்ரக்சர். அப்ப இந்த இடத்துல இருந்து பிரைஸ் என்ன பண்ணலாம், ரீபேலன்ஸ் பண்ணா இங்க இருந்து கண்டினியூஷன் தான் ஆகணும் செல் சைடு. இது எங்க வரைக்கும் செல் சைடு வந்து கண்டினியூஷன் ஆகலாம்? எஸ், லெட்ஸ் சி. இங்க பாருங்க, டிசி ஃபேர் வேல்யூ கேப், இங்க பாருங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்வர்ஷன், அப்புறம் எவ்வளவு அழகா டேப் ஆயிட்டு வந்திருக்கான். அப்போ வேற எங்கெல்லாம் இருக்கு எனக்கு வித் புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் பிரைஸ் பாருங்க. ஸோ பிரைஸ் என்ன பண்ணியிருக்கான், ஃபெயில் டு க்ளோஸ், லேட்டர் பார்ட்ல க்ளோஸ் பண்ணியிருக்கான். வி ஹேட் அ, இது என்னது, லோ லோவர் லோ லோவர் ஹை. அப்பனா இது என்னது, 3 பார் ஸ்விங். இந்த 3 பார் ஸ்விங் பிரைஸ் என்ன பண்ணிருக்கு, நேரா போயிட்டு இன்எஃபிஷியன்சிஸை வந்து டேப் பண்ணிட்டு தென் கம்மிங், இது எல்லாமே வந்து ஹியூஜ் செல் சைடு லிக்விடிட்டியை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் ஹை அடிச்சுட்டு வந்துட்டான். ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன இருக்கு, வி ஹேவ் அ ப்ரொபல்ஷன் பிளாக் விச் இஸ் ஆல்சோ ஆர்டர் பிளாக். ஸோ அது வந்து ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்ப நியர்பை டேர்ம்ல என்ன இருக்கு, வி ஹேவ் திஸ் லோ அண்ட் திஸ் லோ. இப்ப இந்த லோக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கிற பொட்டன்ஷியலான விஷயம் என்ன தெரியுமா? ஸோ ஒரு ஷார்ட் டைம்ல நான் சொல்றேன், மோஸ்ட் ப்ராபபிளி இந்த மாதிரி ஒரு லோ ரெசிஸ்டன்ட் லிக்விடிட்டியை வந்து பிரைஸ் வந்து ரெண்டே விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டில் பொத்துன்னு இப்படி விழுந்துடணும். அப்படி விழுந்துருச்சுன்னா டோட்டலா லிக்விடிட்டி எடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கஷ்டப்படுவான், நான் கஷ்டப்படுவோம், பயங்கரமா கஷ்டப்படுவோம். வருவான், மேல போவான், மறுபடியும் இந்த லோவை பொறுமையா எடுப்பான், மறுபடியும் மேல போவான், திரும்பவும் வருவான், அதுக்கப்புறம் தான் வந்து எடுப்பான். இந்த மாதிரி அரைச்சிருவான். ஏன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா புஷ் பண்ண மார்க்கெட்டை. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு நெக்ஸ்ட் லோ லிக்விடிட்டி இங்க இருக்கு. ஒரு ஷார்ட் டைம்ல நம்மளுடைய ரிவர்சல் ஏரியா இங்க இருந்து மறுபடியும் செல் சைடு தான் கண்டினியூஷன் ஆகணும். எஸ் அப்கோர்ஸ் அதை நம்ம பார்த்தாச்சு. இந்த ஏரியால எங்க இருந்து புஷ் பண்ணலாம் மார்க்கெட் அப்படின்னா, திஸ் இஸ் அவர் டெய்லி ஆர்டர் பிளாக், ரைட், த லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில். அப்ப 1 ஹவருக்கு போறப்ப நமக்கு என்ன இருக்கு 1 ஹவர்ல அப்படின்னா, ஆர்டர் பிளாக்குக்குள்ள நீங்க என்ன பார்க்கணும், த பெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் யூ ஹேவ் டு சூஸ். ஸோ த பெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் இங்க பாருங்க, ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஆர் ஸ்டில் திஸ். இங்க பாருங்க, இது ரீபேலன்ஸ்டு, இஸ் நாட் ரீபேலன்ஸ். இது ரெண்டுமே வந்து ரீபேலன்ஸ் ஆகாது ஃபேர் வேல்யூ கேப்ஸ். அப்பயே ஆர்டர் பிளாக்குள்ள எஃப்இஜி தான் நீங்க பார்க்கணும். ஸோ அந்த எஃப்இஜில லுக் அட் திஸ் புல்லிஷ் பிரேக்கர் அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் அ டிஸ்கவுண்டட் ஏரியா. ஸோ டிஸ்கவுண்ட்ல இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப்னா திஸ் ஒன். அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி யூரோ நெக்ஸ்ட் வந்தா இங்க இருக்கிற லோஸ் பாருங்க, இங்க இருக்கிற லோஸை தூக்கிட்டு, ஒர்க்கா, இங்க இருக்க லோஸை தூக்கிட்டு இங்கேயும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப், பட் இங்க டீப்பா இருக்கிறதுல இருந்து டிஸ்கவுண்ட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கறது நல்லது. ஸோ இந்த ஏரியாஸ்ல இருந்து பிரைஸ் வந்து என்ன பண்ணலாம், மறுபடியும் கண்டினியூஷன் டுவர்ட்ஸ் இன்எஃபிஷியன்சிஸ். அந்த இன்எஃபிஷியன்சிஸ்ல இருந்து திரும்பவும் லேட்டர் பார்ட்ல இந்த லோவா அடிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப இதை வந்து நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரைட். அடுத்து அண்ட் ஆல்சோ வி டு ஹேவ் அ டீலிங் ரேஞ்ச் ஆல்சோ ஹியர்.
ஸோ இது வந்து இந்த லோ தானான்னு இன்னும் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can do the projection standard deviation வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ this the low, this the high, standard deviation பாருங்க இந்த ஹை இந்த லோ. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்களா, திஸ் இஸ் த ஃபோர் -4 தான் வந்து இருக்கு இல்ல, ஃபென்டாஸ்டிக்கானது. ஸோ எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து கிரியேட்டட் ஹை ஹியர், இங்க பாருங்க திஸ் த ஹை இஸ் த லோ. ஏன்னா இங்க பாருங்க டவுன் க்ளோஸ் கண்டு இங்கதான் சேஞ்சிங் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, இதுதான் இது இந்த லோ தான். அப்படி பார்க்கும்போது யூ ஹாவ் அ -4 ஹியர். நம்ம அப்ப சூஸ் பண்ண ஏரியா வந்து ஃபென்டாஸ்டிக் ஏரியா. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஓகே, ஒருவேளை டைரக்டா அவன் இங்க வருவானா, வராம போயிட்டா நான் என்ன பண்ணணும்? ஓகே ஃபைன். இங்க இருந்து மார்க்கெட் ரீபேலன்ஸ் பண்ணுதுன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பொறுத்து எங்க வரைக்கும் போகலாம் அப்படின்னா அகெயின் பிரைஸ் வில் கம் பேக் டு -1. -1 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரைஸ் வந்து என்ன பண்ணும், செகண்ட் லெக்கே வந்து புஷ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கும். இப்படியும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். உங்களால டீலிங் ரேஞ்ச் ப்ரொஜெக்ஷனை வந்து போட முடியலன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வச்சு வந்து உங்களால என்ன பண்ண முடியும், இந்த லோஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்ப இது வரைக்குமே வந்து மார்க்கெட் என்ன பண்ண போகுது, போக போகுது. அப்போ அதோட ஏரியா 1.14500. அப்பனா ஒரு 1.15ன்றது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஏரியா. அதுல இருந்து கொஞ்சம் டீப்பா வந்து பிரைஸ் போயிட்டு செல்ஸ், அதாவது பிரேக் அவுட் ட்ரேடர்ஸை வந்து புஷ் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல் கேண்டில் வச்சு அப்படி புஷ் பண்ணுவாங்க பாருங்க மேல, அங்க இருந்து பிடிச்சீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ஸை வந்து டுவர்ட்ஸ் பை சைடு வந்து உங்களால புஷ் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப நீங்க எதிர்பார்க்க வேண்டிய ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா யூரோவுக்கு இதுதான். ஓகேவா? இதுதான் நீங்க யூரோல எதிர்பார்க்குறது. சரியா? திஸ் இஸ் மை ஃபைனல் டார்கெட். ஓகேவா? இந்த லோஸ் இந்த லெக்கோட ஃபைனல் டார்கெட்டா இதை எதிர்பார்க்குறேன். இங்க இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் டுவர்ட்ஸ் வந்தா இந்த இடத்துல இருக்கக்கூடியது. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு உங்களுக்கு எந்த இடத்துல சிபி கரெக்டா இருக்குன்னு பார்த்து யூ கேன் ட்ரேட். ஓகேவா? நான் வந்து இந்த ஏரியா வரைக்கும் மேபி ரீட்ரேஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய ஐடியாலஜி. ரைட்? ஃபார் யூரோ. ஸோ யூரோ வந்து இப்படிதான் நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப போட்டு 15 மினிட்ஸ்ல என்ன பண்ணுவான், 5 மினிட்ஸ்ல என்ன பண்ணுவான், அப்படிலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாங்க. டேக் 1 ஹவர். ஓகேவா? டெய்லி டெய்லியில போய் பாருங்க என்ன பண்ணலாம் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 1 ஹவர் பாருங்க. ஸோ இவ்வளவுதான். டெய்லியில வி ஹாவ் அ லோ ஆர்டர் பிளாக். ஸோ அதோட ரிஃபைன்மெண்ட் லோவர் பார்க்ல போறோம். அங்கிருந்து பொட்டன்ஷியலான ஏரியாவை செலக்ட் பண்றோம். அங்க வந்து நம்மளுக்கு த ஹை விச் ஹெல்ப்ஸ் டு டேக் த லோ, அது தெரியும் இல்லையா, அந்த விஷயம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க கத்துக்கோங்க. இங்க இருந்து இப்படி வருதுன்னா இப்படி போகணும். த ஹை, பாருங்க, இந்த ஹை விச் ஹெல்ப்ஸ் டு டேக் த லோ. இந்த லோவை டேக் பண்ண காரணமா இருந்த ஹையை எப்ப மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ தட் இஸ் யுவர் வேலிட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணலாம், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்எஃபிஷியன்சிக்கு பிரைஸ் திரும்ப வந்துச்சுன்னா யூ கேன் பிளேஸ் யுவர் ஆர்டர்ஸ். இல்லையா? நீங்க இந்த புல்லிஷ் கண்டினியூஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் மார்க்கெட் ஒர்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துலயும் நான் வந்து எது எம்எஸ்எஸ் வேலிட் ஆனது அப்படின்னா ஏதாவது காரணம் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஏரியால இருந்து பொட்டன்ஷியலா பாருங்க, நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும் டெஃபினெட்லி. ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் யூரோ ஒர்க். ஓகே டன். ஸோ ஜிபிபிக்கு தேவையில்ல, பிகாஸ் அப்கோர்ஸ் இங்க இருந்து அப்படியே சும்மா ரெஃபா பார்த்துடலாம். சேம் அவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னு. அப்கோர்ஸ் லுக்கடிய திஸ் லோ இஸ் நியர்லி ஹியர். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு எஸ்எம்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த லோ எடுத்தாலே வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் டைம் எஸ்எம்டி கிடைக்கும். ஸோ அந்த எஸ்எம்டில இருந்து கூட போகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கு, லுக்கடிய ரீசெண்ட் லோ இஸ் தேர். வெரி குட். டெய்லி ஃபேர் வேல்யூ கேப், தட் இஸ் டெய்லி சிசி. அது வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹவர்லிக்கு போனீங்க அப்படின்னா எஃப்இஜி. எஃப்இஜி மீன்ஸ் யூ நீட் அன் ஆர்டர் பிளாக். ஸோ திஸ் இஸ் என்டையர்லி ஒரு ஆர்டர் பிளாக். ஸோ லுக் அட் திஸ் ப்ரொபல்ஷன் பிளாக். ஸோ அப்போ ஆப்வியஸா பிரைஸை வந்து நீங்க எங்க இருந்து எதிர்பார்க்கலாம், இந்த இடத்துல இருந்தே வந்து ரிவர்சல் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் ஜிபிபிக்கு. ஸோ ரெண்டுமே வந்து பொட்டன்ஷியலான ஏரியாஸ். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டான ஏரியாஸ் எங்க இருக்கு, 1.32 பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ எஸ் 1.33 இது ஒரு ரவுண்ட் ஃபிகர் நம்பர். 1.15 அதுவும் ரவுண்ட் ஃபிகர் நம்பர். அதுல இருந்து பொட்டன்ஷியலா போகக்கூடிய ஏரியாஸை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வேர் வி எக்ஸ்பெக்ட் ஜிபிபி. ஓகேவா? ஜிபிபிக்கு இதான் என்னுடைய பொட்டன்ஷியல் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவர் லோ, okay, and then the reversal area. This is it.
ஓகேவா? ஸோ ஜிபிபி.